வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி FAQs. எங்களுடைய குயிக் நோட்ஸ் வீடியோஸ் எல்லாமே இப்போ டிஎன்பிஎஸ்சி FAQs யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு உண்டான கரஸ்பாண்டிங் ஆன்லைன் குவிசஸை எங்கள் டிஎன்பிஎஸ்சி FAQs வெப்சைட்டில் நீங்கள் போய் அட்டன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th ஹிஸ்ட்ரி ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் இன் இந்தியா. இதில் எல்லாமே குயிக் நோட்ஸாக இருக்கும். அதை நீங்கள் பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி குயிக் நோட்ஸுக்கு படிச்சுட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு அதுக்கான கரஸ்பாண்டிங் ஆன்லைன் குவிசஸை நீங்கள் எங்கள் வெப்சைட்டில் போய் அட்டென்ட் பண்ணலாம். இந்த லெசனில் இருக்கிற முக்கியமான எல்லா குயிக் நோட்ஸையும் இப்போ நம்ம பார்ப்போம். மகாத்மா காந்தி ரிட்டர்ன் டு இந்தியா ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்கா இன் த இயர் 1915. 1915 மகாத்மா காந்தி இந்தியாவுக்கு வர்றார் சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து. Next, he took leadership of Indian nationalist movement in 1919. The Indigo Revolt of 1859 to 60 in Bengal was one of the responses from the Indian farmer to the oppressive policy of the British. British Indian movement இருக்கிறப்போ அப்போ அவங்க நிறைய சப்ரஸ் பண்ணாங்க இந்தியாவை. அப்போது அவங்களுடைய சப்ரஷனுக்கு எதிராக ஃபஸ்ட் அப்ரஷன் பாலிசி அந்த இண்டிகோ ரிவோல்ட் மூமெண்ட், அதாவது 1859 to 60 பீரியடில் பெங்காலில் நடந்தது. இதுதான் ஃபஸ்ட்டு ரெஸ்பான்ஸ். அதாவது ஃபார்மர்ஸில் அஜிடேட் பண்ணாங்க. அதாவது அவங்க என்னென்னா அவங்க இண்டிகோ மட்டுமே கல்டிவேட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்கிற அந்த பர்டிகுலர் பிளான்ட் மட்டும்தான் நீங்கள் கல்டிவேட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும். நீங்கள் நினைக்கிற க்ராப்பு கல்டிவேட் பண்ண முடியாது. ஸோ இது ஃபஸ்ட்டு ஒரு அஜிடேட் மூமெண்ட். அடுத்த பாயிண்ட், the British government pursued a policy of free trade or laissez-faire. Raw materials like cotton, jute and silks from India were taken to Britain and finished products returned back to Indian markets. அதாவது இந்த பாயிண்ட் என்னென்னா, நம்மக்கிட்ட இருக்கிற அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க பிரிட்டனில். லைக் காட்டன், ஜூட், சில்க். இப்போ நம்ம இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு அதை ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டாக மாற்றி, அதாவது மெட்டீரியல்ஸ், அந்த மெட்டீரியல்ஸ் வச்சு ஃபினிஷ் ப்ராடக்டை மாற்றி அதை மறுபடியும் கொண்டு நம்ம இந்தியன் மார்க்கெட்லேயே அவங்க விற்பாங்க குறைஞ்ச விலைக்கு காம்படிட்டிவாக. இதனால் இங்கே இருக்கிற லோக்கல் மார்க்கெட் ரொம்ப அடிபட்டுச்சு. 25 million Indians died in famine between 1770 and 1990. The Great Famine, அதாவது இந்த ஃபெமின் பீரியட் 1770லேருந்து 1900 பீரியடில் மோர் தென் 25 million இந்தியன்ஸ் இறந்துருக்காங்க. அடுத்து William Digby, the editor of Madras Times, pointed out 5 million people died in all wars during 1793 to 1900, whereas in just 10 years, 1891 to 1900, 19 million had died in India in famine alone. அதாவது வில்லியம் டிக்பை என்ன சொல்லியிருக்காருன்னா, மெட்ராஸ் டைம்ஸில் டோட்டலாக 5 million பீப்புள் ஓவரால் வேர்ல்ட்லேயே அந்த வேர்ல்டு டைம் போது இறந்துருக்குறாங்க. ஆனால் ஜஸ்ட் ஃபெமினால் இந்தியாவில் 19 மில்லியன் அந்த டைமில் இறந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அது எவ்வளோ பெரிய, எத்தனை பேர் அதிகமாக இறந்துருக்காங்க இந்தியாவில் டியூ டு இந்த ஃபெமின், அது எவ்வளோ பெரிய ஃபெமின்ங்கிறது இதன் மூலமாக நமக்கு தெரியுது. அடுத்து 1866 ஒரிசா ஃபெமின். பிரிட்டிஷ் எக்ஸ்போர்ட் 200 million pounds ஆஃப் ரைஸ் டு பிரிட்டன். அதாவது 1866 ஒரிசாவில் அந்த ஃபெமின் பீரியடில் பிரிட்டிஷ் அப்போ கூட என்ன பண்ணாங்க, 200 million pounds ஆஃப் ரைஸ் எக்ஸ்போர்ட் பண்ணாங்க இங்கேருந்து. 3.5 million people died in the Madras Presidency. இப்போ மெட்ராஸ் பிரசிடென்சியில் மட்டும் 3.5 million people இறந்துருக்காங்க. Slavery in British India was abolished in 1843, which facilitated the emigration to empire colonies such as Ceylon, Sri Lanka, Mauritius, Fiji, Malaya, the Caribbean Islands and South Africa, which required enormous labor. அதாவது பிரிட்டிஷ் இந்தியா என்ன பண்ணாங்கன்னா 1843 ஸ்லேவரி அபாலிஷ் பண்ணாங்க. இது மூலமாக இப்போ இங்கே இந்தியாவிலேருந்து அவங்களுடைய அதர் பிரிட்டிஷ் காலனிஸ், அதாவது சிலோன், மொரிஷியஸ், ஃபிஜி, மலாய், கரிபியன் ஐலாண்ட்ஸ், சவுத் ஆஃப்ரிக்கா, இங்கெல்லாம் பிரிட்டிஷ் காலனிஸ் இதே மாதிரி பிடிச்சி வச்சுருந்தாங்க. அங்கெல்லாம் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறதுக்கு தேவைப்பட்டது லேபர். ஸோ இங்கேருந்து இந்த ஸ்லேவரி சிஸ்டம் பிரிட்டிஷ் இந்தியா அபாலிஷ் பண்ணதால் இங்கேருந்து ஈஸியாக அவங்கள கப்பல் மூலமாக கொண்டு போக முடியுது. அந்த மாதிரி இங்கேருந்து போன தமிழ் லேபர்ஸ் எவ்வளோ பேர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க இயர் வைஸாக. இயர் 1837 10,000, 1846 80,000, 1855 1,28,000 தமிழ் லேபர்ஸ் இருந்திருக்காங்க. 1877 3,80,000 லேபர்ஸ் இருந்திருக்காங்க.
அதே மாதிரி இந்தியன் லேபரர்ஸ் மொரிஷியஸில் இருந்தது எவ்வளோங்கிறது ஒரு ரெக்கார்டு கொடுத்துருக்காங்க. 1843 வந்து 30,218 மேலும் 4,307 ஃபீமேலும் கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த செஞ்சுரியோட எண்டில் கிட்டத்தட்ட 5 lakh இந்தியன் லேபரர்ஸ் வந்து மொரிஷியஸில் இருந்திருக்காங்க. அடுத்து இன்டெண்டட் லேபர். இன்டெண்டட் லேபர்னால் என்ன? Under this penal contract system, laborers were hired for a period of 5 years and they could return to their homeland with passage paid at the end. அதாவது என்னென்னா, இந்த இன்டெண்டட் லேபர் சிஸ்டம் மூலமாக ஒரு 5 years பாண்ட் பீரியடுக்கு உங்கள் லேபரர்ஸை வந்து நீங்கள் அதர் பிரிட்டிஷ் காலனிஸ்க்கு போவீங்க. அங்கே போய் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த பீரியட் முடிஞ்ச பிறகு நீங்கள் ஒர்க் பண்ணதுக்கு உண்டான பணத்தை கையில் வாங்கிட்டு வருவீங்க. இப்படி தான் வந்து இன்டெண்டட் லேபர் சிஸ்டம்னு கொண்டு வந்தாங்க. ஆல்ரெடி ஃபெமைனில் இருக்கிற பீப்புள் வந்து எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இந்த டைமில் இந்த மாதிரி கொண்டு வந்தது அவங்க என்ன நினச்சாங்கன்னா, ஓகே ஒரு 5 years பீரியடு நம்ம அங்கே போய் ஒர்க் பண்ணி பணத்துக்கு சம்பாதிச்சுக்கிட்டு ஃபாரின் லேண்ட்லேருந்து மறுபடியும் இந்தியாவுக்கு திரும்பி வந்துடலாம் அப்படின்னு நினச்சி தான் நிறைய பேர் போனாங்க. ஆனால் அங்கே வந்து இது நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சாங்க போனவங்கெல்லாம். இங்கே வந்து அதுக்கு ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு பேர் வந்து கங்கனீஸ். இது கேட்பாங்க கங்கனீஸ், அதாவது தே ஆர் த ஏஜென்ட்ஸ் டு ட்ரிக். அவங்க வந்து ஏமாற்றி இல்லை கிட்னாப் பண்ணி இண்டிஜென்ட் லேண்ட்லெஸ் லேபர்ஸு, அதாவது ஃபார்மர்ஸு லேபர்ஸ்லாம் வந்து லேண்ட் இல்லாமல் தொழில் இல்லாமல் இருப்பாங்க. அவங்கள வந்து இங்கேருந்து அங்கே அனுப்பி வைக்கிறதுக்கு இந்த கங்கனீஸ் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுடைய வேலை இருந்தோம். அடுத்து மோனோபலைஸ்ட் எஜுகேஷன் சிஸ்டம். இதில் வந்து பிராமின்ஸ் ஹேட் எக்ஸ்க்ளூசிவ் ப்ரிவிலேஜ் ஸ்டடிட் இன் ஸ்பெஷல் செமினாரிஸ் சச் as வித்யாலயாஸ் அண்ட் சத்துர்பதிஸ். அங்கே வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சான்ஸ்கிரிட். ஸோ பிராமின்ஸ்க்கு தான் வந்து ப்ரிவிலேஜ் அதிகமாக இருந்தது. அப்போது அவங்க படித்த அந்த இடத்துக்கு பேர் வந்து வித்யாலயாஸ் சத்துர்பதிஸ். அங்கே சொல்லித்தர அந்த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து லாங்குவேஜ் வந்து சான்ஸ்கிரிட் தான். அடுத்து இங்கிலீஷ் எஜுகேஷன் ஆக்ட் வாஸ் பாஸ்ட் பை த கவுன்சில் ஆஃப் இந்தியா இன் 1835. அது டிராஃப்ட் பண்ணவர் வந்து டிவி மெக்கலே. இந்த இங்கிலீஷ் எஜுகேஷன் ஆக்ட் எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா, இங்கே இருக்கிற இந்தியன்ஸ் எல்லாரையுமே வந்து இங்கிலீஷ் கற்றுக்க வைக்கணும். ஏன்னா அவங்களுக்கு தேவை வந்து நிறைய, அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லா இங்கிலீஷ் தெரிஞ்ச நிறைய பேர். ஸோ அங்கேருந்து அவங்களால பிரிட்டிஷ்லேருந்து கொண்டு வர முடியல. அதனால் இங்கே இருக்கவங்களே இங்கிலீஷ் கற்றுக்க வச்சு அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறதுக்காக அவங்க மெயினாக இங்கிலீஷ் எஜுகேஷன் ஆக்ட் கொண்டு வந்து இங்கே இருக்கவங்கள வந்து இங்கிலீஷ் படிக்க வைக்கணும்னு நினச்சாங்க. Universities were established in Bombay, Madras and Calcutta in 1857, imparting English and modern education. Bombay, Madras, Calcutta இந்த இடத்துலலாம் வந்து எஜுகேஷன் யூனிவர்சிட்டிஸ் ஆரம்பித்தாங்க in 1857. டிபி மெக்கலே வாஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் லா மெம்பர். இதில் மெக்கலே தான் வந்து ஃபர்ஸ்ட் லா மெம்பர் ஆஃப் கவர்னர் கவுன்சில் ஃப்ரம் 1834 to 1838. இந்த பீரியடுக்கு அவர் தான் இருந்தார். இப்போது 2 groups இருந்தாங்க. ஓரியண்டலிஸ்ட் குரூப் advocated education in vernacular languages. Anglicist advocated Western education in English. அதாவது என்னென்னா, அந்தந்த லோக்கல் லாங்குவேஜ், வெர்னாக்குலர் லாங்குவேஜ், அந்தந்த இடக்குண்டான லாங்குவேஜ், அதில் வந்து இந்த இங்கிலீஷ் எஜுகேஷனை கொண்டு போகிறதுக்கு அவங்க ஒரு குரூப் இருந்தாங்க. அவங்க வந்து ஓரியண்டலிஸ்ட். அப்புறம் ஆங்கிலிசிஸ்ட் வந்து வெஸ்டர்ன் எஜுகேஷன் வந்து இங்கிலீஷ்லேயே வந்து கொண்டு போனாங்க. மெக்கலே வாஸ் ஆன் த சைட் ஆஃப் ஆங்கிலிசிஸ்ட் அண்ட் ரோட் இஸ் ஃபேமஸ் மினிட் ஆன் இந்தியன் எஜுகேஷன் இன் 1835. மெக்கலே வந்து அவர் வந்து ஆங்கிலிசிஸ்ட் சைட். அவர் வந்து ஒரு ஃபேமஸ் புக் எழுதினார், மினிட் ஆன் இந்தியன் எஜுகேஷன் சொல்லிட்டு, இந்த இயர் 1835. அடுத்து சோஷியல் அண்ட் ரிலீஜியஸ் ரிஃபார்ம்ஸ். என்னென்ன சோஷியல் அண்ட் ரிலீஜியஸ் ரிஃபார்ம்ஸ் இருந்தது, இது வந்து டீட்டெயில்டாக புக்கில் இருக்குது. இப்போ அதுலேருந்து முக்கியமாக என்ன பார்க்க வேணும் அப்படிங்கிறது, என்ன மூமெண்ட், யார் அதை ஃபவுண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படின்னா ரிஃபார்மிஸ்ட் மூமெண்ட்ஸ், அதை ஃபவுண்ட் பண்ணது யார்? பிரார்த்தனா சமாஜ் ஃபவுண்டட் பை டாக்டர் ஆத்மரம் பாண்டுரங்கா. அலிகாக் மூமெண்ட் ஃபவுண்டட் பை சையத் அகமது கான். பிரம்ம சமாஜ் ஃபவுண்டட் பை ராஜாராம் மோகன் ராய். அடுத்து ரிவைவலிஸ்ட் மூமெண்ட்ஸ், ஆர்ய சமாஜ் ஃபவுண்டட் பை தயானந்த சரஸ்வதி. ராமகிருஷ்ண மிஷன் ஃபவுண்டட் பை சுவாமி விவேகானந்தா. தியோபந்த் மூமெண்ட் ஃபவுண்டட் பை முகமது கோசிம் நானோத்தவா in 1833 to 1877 and Rashid Ahmad Gangohi in 1828 to 1905. அடுத்து ரோல் ஆஃப் ப்ரெஸ். ராஜாராம் மோகன் ராய்ஸ் சம்பத் காமெடி in 1821 in Bengali and Mirathul Akbar 1822 in Persian played a progressive role in educating the people on issues of public importance.
அதாவது ராஜாராம் மோகன் ராய் வந்து அவருடைய பெங்காலி பேப்பர் காமெடி அப்படின்னு சொல்லிட்டோம், மிராத் உல் அக்பர் பேர்ஷியன் லாங்குவேஜில் பண்ணியிருந்தார். அது வந்து அப்போ அங்கங்கே எல்லா பீப்புளுக்கும் வந்து அங்கே நடக்கிற பிரச்சனை என்ன, பப்ளிக் இஷ்யூஸ் என்ன, பிரிட்டிஷ் இந்தியன் பற்றி என்ன என்ன ஜனங்களுக்கு கொண்டு போய் சொல்கிறது அப்படிங்கிறது அந்தந்த லாங்குவேஜில் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. அம்ரித் பஜார் பத்திரிகா, த பாம்பே குரோனிக்கல், த ட்ரிபியூன், த இந்தியன் மிரர், த ஹிந்து அண்ட் ஸ்வதேஷ் மித்ரன் ஆர் ப்ராமினென்ட். அந்த பீரியடில் இருந்து முக்கியமான பேப்பர்ஸ் இதெல்லாம் நோட் பண்ணிங்க. இன்வோக்கிங் இந்தியாஸ் க்ளோரியஸ், வில்லியம் ஜோன்ஸ், சார்லஸ் வில்கின்ஸ் and Max Muller translated religious, historical and literary texts from Sanskrit, Persian and Arabic into English. அதாவது வில்லியம் ஜோன்ஸ், சார்லஸ் வில்கின்ஸ் அண்ட் மேக்ஸ் முல்லர் இவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா அந்தந்த ரிலீஜியஸில் இருந்த டெக்ஸ்ட், அதாவது சான்ஸ்கிரிட்டில், பெர்ஷியனில், அரேபியனில் இருந்ததை இங்கிலீஷ்க்கு வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணாங்க. இது மூலமாக வந்து எல்லாருக்குமே வந்து அந்தந்த ரிலீஜியனில் என்ன சொல்லியிருக்காங்க, அவங்களுடைய இது என்ன, நாப்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரிய வந்தது. இதனால் இந்தியாவுடைய க்ளோரி ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கும் அதை படிக்கிறவங்களுக்கும் இங்கிலீஷில் படிக்கிறவங்களுக்கும் தெரிய வந்தது. அடுத்து பர்த் ஆஃப் இந்தியன் அசோசியேஷன்ஸ். என்னென்ன அசோசியேஷன்ஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் எம்என்ஏன்னு சொல்லுவாங்க. ஆன் 26 February 1852 ஃபவுண்டட் பை கஜ்லா லக்ஷ்மி நரசு. அடுத்து மெட்ராஸ் மகாஜன சபா 16th May 1884. அதில் வந்து யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா சுப்பிரமணியம், வீரராகவாச்சாரி, ஆனந்த சார்லு, ரங்கையா, பாலாஜி ராவ் அண்ட் சேலம் ராமசுவாமி. அடுத்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். இது வந்து 28 December 1885 பாம்பேயில் பண்ண ஆரம்பித்தாங்க. இதை வந்து ஃபவுண்டர் வந்து பிரிட்டிஷ் சிவில் சர்ஜன் ஆலன் ஆக்டேவியன் ஹியூம், ஏஓ ஹியூம்னு சொல்லுவாங்க. இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸுடைய ஃபஸ்ட் பிரசிடெண்ட் வந்து WC பானர்ஜி. அடுத்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் செஷன்ஸ் வந்து 1885 to 1947 எந்தெந்த பிளேஸில் நடந்தது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இது. ஸ்டார்டிங் ஃப்ரம் 1885 எந்தெந்த ஊரில் இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸுடைய செஷன் நடந்தது. இதில் வந்து ஒரு சில இதில் வந்து ஸ்பெஷல் செஷன்ஸ்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அப்புறம் ஸ்டார்டிங் ஃப்ரம் 1943 செஷன்ஸ் இருக்காது, 1-2 1943, 44, 45, அப்புறம் 42, 41 இதெல்லாம் இருக்காது. அது எல்லாமே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணால் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு கூட நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட், க்ரோயிங் டிஃப்ரென்சஸ் வித் இன் தி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இன் 1890s. அதாவது இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் வந்து அப்போது 2 விதமாக பிரிஞ்சாங்க, எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அண்ட் மாடரேட்ஸ்னு சொல்லிட்டு. எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ரேடிக்கல்ஸ், அதாவது ரேடிக்கல்ஸ் அவங்க வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு சொல்லுவாங்க. அவங்க என்னென்னா அவங்க வந்து இந்த பிரிட்டிஷ் இந்தியன்ட்டு இவ்வளோ தான் நம்ம வந்து எழுதினாலும், நம்ம எவ்வளோ தான் வந்து கோரிக்கைகள் சொன்னாலும் அவங்க வந்து அதை ஜஸ்ட் கண்டுக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க அஜிடேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதில் யார் யார் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா லாலா லஜ்பத் ராய், பாலகங்காதர திலக், பிபின் சந்திரபால் அண்ட் அரவிந்த் கோஷ். இதில் முக்கியமாக இதுன்னு கேட்பாங்க, பாலகங்காதர திலக் அவர் என்ன சொன்னார்னு, ஸ்வராஜ் இஸ் மை பர்த் ரைட் அண்ட் ஐ ஷால் ஹேவ் இட். அடுத்து பாலகங்காதர திலக் எடிட்டர், அவர் என்னென்ன பேப்பர்ஸ் எடிட் பண்ணார்னா கேசரி அண்ட் மகாரத்னா. On 27 July 1897, Tilak was arrested and charged under section 124A of the Indian Penal Code. அவர் வந்து எப்போ அந்த பீரியடில் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிற டீட்டெயில் கேட்பாங்க, நோட் பண்ணிங்க. சுரேந்திரநாத் பானர்ஜி எடிட்டட் தி நியூஸ் பேப்பர் கால் பெங்காலி. சுரேந்திரநாத் பானர்ஜி வந்து பெங்காலி அப்படிங்கிற நியூஸ் பேப்பரை எடிட் பண்ணார். அடுத்து தாதாபாய் நவ்ரோஜி, அவரை பற்றி ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது, அது எல்லாமே இப்போ பார்க்கலாம். இஸ் கால்ட் அஸ் கிராண்ட் ஓல்ட் மேன் ஆஃப் இந்தியன் நேஷனலிசம். அவர் வந்து கிராண்ட் ஓல்ட் மேன் ஆஃப் இந்தியன் நேஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து 2 ஜேர்னல்ஸ் எடிட் பண்ணார், வாய்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் ராஸ்ட் கஃப்தார். அவர் வந்து இந்தியன் சொசைட்டியை 1865 ஃபவுண்ட் பண்ணார். அடுத்து ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் 1866 லண்டனில் ஃபார்ம் பண்ணார். அவர் வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கு 1892 எலெக்ட் பண்ணாங்க.
He was elected thrice as the president of Indian National Congress. Indian National Congressல அவர் 3 தடவை வந்து பிரசிடெண்ட்டாக எலெக்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து அவரை பற்றி கேட்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்து அந்த ஃபஸ்ட் லெசன் அதில் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸு. இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துட்டு இதுக்கு உண்டான கொஷினர்ஸ் ஆன்லைன் குவிஸை நீங்கள் வந்து எங்களுடைய வெப்சைட் tnpscfaqs.com போய் அட்டன் பண்ணலாம். இது வந்து ஆஸ் பர் லேட்டஸ்ட் சமச்சீர் சிலபஸ் பிரகாரம் இருக்கும். இப்போ இந்த குவிஸை எல்லாமே வந்து ஒவ்வொரு வீடியோஸும் நாங்கள் யூடியூப்பில் போட நீங்கள் அது கரஸ்பாண்டிங் குவிஸை எங்கள் tnpscfaqs.com வெப்சைட்டில் போய் நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கலாம். ப்ரீவியஸ் குவிசஸ் எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி நாங்கள் போட்டிருக்க வீடியோஸ்க்கான குவிசஸை நாங்கள் வந்து சீக்கிரம் அப்லோட் பண்ணுவோம். அது வந்து ஓல்டு சமச்சீர் சிலபஸ்ன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். இனி போடுறது எல்லா சீரியஸ்க்குமே வந்து குவிஸ் வந்து நீங்கள் சைமல்டேனியஸாக அங்கே போய் நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எங்கள் சேனலில் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.